கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரம் தொடுவோம். ஒருத்தருக்கு இயேசுநாதர் அடிக்கடி கனவுல வந்து போயிட்டே இருப்பாராம். அவர் காலை எழுப்பி வந்தோடனே, இன்னைக்கு இயேசுநாதர் வந்தார், அவர் என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார், நான் அவரை பார்த்தேன், அவர் அப்படியே முள்மூடி சூட்டினவராக வந்து நின்றார், அவர் சிலுவை சுமந்தவராக வந்துருந்தார், இப்படி நிறைய சொல்லுவாராம். ஆனால் இப்படி சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில் ஒரு உண்மை கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, நேர்மை கிடையாது, நீதி கிடையாது, அன்பு கிடையாது, சொல்லும்படியே எந்த விதமாக நல்ல சுபாவங்களும் கிடையாது. ஆனால் இவர் அடிக்கடி நான் இயேசுவை தத்ரூபமாக பார்த்தேன், ஆண்டவர் என் கனவுல வந்தார் அப்படி சொல்லுவாராம். அப்போ ஆனால் அவருடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் அவருக்கு தம்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றுமே இல்லை. இந்த கனவுகளில் இயேசுநாதர் வருகிறதா இருந்தாலும் சரி, பிசாசு வருகிறதா இருந்தாலும் சரி, நாம் ரொம்ப அதுக்காக என்ன செய்யக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கனவுகள் பல்வேறு விதங்களில் இருக்கும். கனவுகள் எல்லா நேரங்களிலும் அது தெளிவான அர்த்தத்தை கொண்டிருக்கிறதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போது சிலர் இயேசுநாதர் வந்தாருங்கிறாங்க, அதே நேரத்தில் நிறைய பரிசுத்தவான்களுடைய கனவுகளில் பிசாசு வருகிறான். நிறைய நல்லவங்க, நல்ல நீதிமான்கள், நல்ல விதமாக ஜெபம் பண்ணி நல்ல விதமாக பைபிள் படித்து நல்ல வாழ்கிற அநேகர் கூட சொப்பனங்களில் பிசாசு வருகிறான்னு சொல்லுவார்கள். அப்படின்னா உண்மையிலேயே அவர்களோட பிசாசு தங்கியிருக்கிறானா? இல்லை. சொப்பனங்கள் மாயையானவைகள், அவைகள் மனிதனுடைய மனவியல் சம்மந்தப்பட்டவை. அதில் ரொம்ப தெளிவாக நமக்கு கனவில் வருகிறதெல்லாம் அப்படியே வாழ்க்கையில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால் பிசாசு கனவில் வர்றதுனால பிசாசு நம்ம வாழ்க்கைக்குள்ளே என்னமோ பெரிய பாடுபடுத்த போகிறான்னு நம்ம நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுபோல் இயேசுநாதரே கனவில் வந்தாலும் இயேசுநாதர் நம்மோட ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறான்னு நம்ம முடிவு செய்து விட முடியாது. இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோங்கிற அடிப்படையில் தான் புரிந்து கொள்ள முடியும். சிலருக்கு இயேசுநாதர் கனவில் தோன்றியிருக்கிறார், தரிசனம் கொடுத்துருக்கிறார், அதை நம்ம டோட்டல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கனவுகள் சார்ந்து இயேசு கிறிஸ்து நம்மோட இருக்கிறார்ன்றோ, இல்லைன்னா பிசாசு நமக்கு எதிராக இருக்கான்னு சொல்ல முடியாது. சிலர் சொல்லுவாங்க, கெட்ட கனவு வருது, திடீர்னு விபத்து நடக்கிறது போல் இருக்குது, வீடு தீப்பற்றி எரிகிறது போல் இருக்குது, போயிட்டு இருக்கிற ஏதோ ஒன்று விழுந்து விடுகிற இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. இப்போது அந்த கெட்ட நிகழ்வுகள் போன்ற கனவுகள் வருகிற பொழுது ஏதோ நிகழ்வுடன் பயப்படுகிறோம். நமக்கு எவ்வளோ நல்ல கனவெல்லாம் வருது. திடீர்னு நம்ம பெரிய பணக்காரர் ஆகிறது போல கனவு வருகிறது, நம்மளதில் நிறைய பணம் சேர்கிற கனவு இருக்குது, நல்ல பங்களாவில் இருக்கிற மாதிரி கனவு வருகிறது, தேவதூதரெல்லாம் பார்க்குற போது கனவு இருக்கிறது, பரலோகத்துக்கு போகிறது போல் கூட கனவு வருகிறது. ஆனால் அந்த கனவுகள் சார்ந்த எல்லாம் உண்மையாக இருக்குதா? நம்ம பணக்காரர்களை போல் கனவு கண்டோம்னா பணக்காரர்கள் ஆகிவிடுறோமா? செல்வந்தர்களை போல் இருக்கிற செல்வந்தர் ஆகிவிடுகிறோமா? இல்லையே. எனவே கனவுகள் தொடர்பாக நமக்கு அதிகமான குழப்பங்கள் தேவையில்லை. அநேகர் கனவுகளை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் வேறு இந்த கனவுகளுக்கு அர்த்தம் சொல்லுகிறவர்கள் அநேகரை இன்னும் அதிகமாக குழப்புறாங்க. அவங்க எதையாவது எனக்கும் கனவுக்கு அர்த்தம் தெரியும்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி கனவு கண்டால் இந்த அர்த்தம், இப்படி கனவு கண்டால் இந்த அர்த்தம் நிறைய சொல்கிறாங்க. பழையற்பட்ட காலங்களில் கனவுகள் வழியாக ஆண்டவர் கிரியை செய்தார். நம்ம டோட்டலாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை வேணும். நம்ம கண்ட கனவுகளுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். எனவே கனவுகளிலே வருகிற நல்லது கெட்டதின் அடிப்படையில் நாம் என்ன செய்து விடக்கூடாது, ஏதோ நமக்கு ரொம்ப ஆதரவாக நடக்க போகிறதுன்றோ இல்லை எதிராக நடக்க போகிறதோ என்று நம்ம எண்ணிவிடக்கூடாது. சில நேரத்தில் பிசாசு வருகிறது போல் இருக்கும், செத்தவங்க வர்றது மாதிரி இருக்கும். அதனால் செத்தவங்க வந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா நாம் வாழ்கிற உலகத்தில் நம்ம பார்க்குற பழகிற எத்தனையோ நபர்கள் நம்முடைய கனவில் வர்றாங்க. அப்போ பிசாசு உள்ளே வந்தானா அவன் நம்ம முடிவு பண்ணிட்டு தான் வந்தான்னு நம்ம நல்லா சொல்கிறோம். அப்போது நமக்கு தெரிந்த உறவினர்கள், நண்பர்கள், அவங்களுக்கு ஒரு சம்மதமும் கிடையாது நம்ம கனவில் வர்றதுக்கு. ஆனால் அவர் வந்தபோது நம்ம பார்க்குறோம். நாம் அதுக்காக அவங்கள்ட்ட மறுநாள் போய் நேற்று இன்றைக்கி என்னுடைய கனவில் வந்தீங்களே, ஏன் வந்தீங்கன்னு கேட்குறோமா? இல்லை, அது கனவுகள். எனவே புதிய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மை தெளிவாக வழி நடத்துகிறார். கர்த்தர் நம்மோடு வழி நடத்துகிறார். எனவே கனவுகள் சம்பந்தமான காரியங்களில் எளிதாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு விசித்திரமான இந்த காரியமாக இருக்கிற அப்படின்னால இதனுடைய அடிப்படையில் நாம் நல்லது கெட்டவர்களை தீர்மானிக்காதபடிக்கு தேவனுடைய ஆவிக்குரிய வழிநடத்துக்குள் இருப்போம். ஆண்டவர் நமக்கு எதை அறிவிக்க விரும்புகிறாரோ அதை வார்த்தையின் மூலம் அறிவிப்பார், ஆவின் மூலம் அறிவிப்பார். அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். அதுதான் சிறந்தது.